இந்த இடம் வந்து யார் தேடிட்டு வந்த இடம் அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னா संत कूर्मदास இந்த போட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும் அவருக்கு முழு உருவம் இருக்கு இல்லையான்னு நம்ம பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும். அவரை விட சுவாமி நம்மளை நல்லா வச்சிருக்கான். 2 கை கொடுத்துருக்கான், 2 கால் கொடுத்துருக்கான், 2 கை இல்லை, 2 கால் இல்லை. संत कूर्मदास எப்போதும் பண்டரி வரும், ஆளுங்கி வரும், தேகு வரும், மந்திராலயம் வரும், போயிடுறோம். ஆனா இந்த க்ஷேத்திரத்தை பார்க்கணும் அப்படின்னு ஒரு உத்வேகம். எந்த க்ஷேத்திரம் நாம பண்டரி ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு போறோமே, எப்படி வரும்? பஸ்ல வரும், ஃப்ளைட்ல வரும், கார்ல வரும், ஃபர்ஸ்ட் ஏசில வரும். ஆனா இந்த வாரத்தை சம்பிரதாயம் அப்படின்னு 250 கிலோமீட்டர் ஆஷாட ஏகாதசிக்கு முன்னாடி ஒரு 18 நாள் அவ மாவுலியோட சன்னிதானம் ஆளுங்கிட்ட இன்னைக்கு நேற்று இல்லை, 750 வருஷமா ஞானேஸ்வர மாவுலி ஆரம்பிச்சது சம்பிரதாயம். தான் பாட்டங்களை பார்க்கணும் போனோம் அப்படிங்கிறப்ப பக்தால கூட்டிட்டு அந்த சம்பிரதாயத்தில் வர எல்லாருமே அவருக்கு சாப்பாடு இருக்கா இல்லையா தெரியாது, குடிச்சு துணி இருக்கா இல்லையா தெரியாது, ஒரே துணியை போட்டுப்பா, பெரிய வஸ்திரங்கள் கிடையாது, மழை பெய்த நிறைய தலையில கவர் வச்சிருப்பா, 250 கிலோமீட்டர் நடந்து வருவாங்க. எங்க ஆபத்திலிருந்து பாட்டங்களை பார்க்கறது நம்மள மாதிரி பெண்கள் நடந்து வருவா. சில குடும்பங்கள் அவளோட நியமம் இன்னைக்கு இருக்கு, அங்க பிரதர்ஷனம் பண்ணிட்டு தான் வருவா. ரோடு எடுத்து நம்மள மாதிரி பட்டு வச்சா அந்த தரையில உருப்பிட்டு வருவோம். அவனை பார்க்க அதுதான் சுகம். நீங்க அவன் போய் அவங்க ஏசி புக் பண்ணி தருவாங்க, நம்ம கிழிச்சுவோம். அவனுக்கு அப்படி போனதான் பாட்டனை பார்க்க முடியும். அப்படி இருக்கிறப்போ கை கால் இருக்கிற ஆசைப்பட்ட பரவாயில்ல. இந்த குருமதாஸ் இவர் பார்த்தார், இவெல்லாம் இங்கே நடந்து போறாள, ராமகிருஷ்ணரி ராமகிருஷ்ணரி சொல்லிட்டு போறாள, எங்க போறா அப்படின்னு கேட்கிற. நாங்கெல்லாம் வாரக்கல் யாத்திரை, வாரக்கல் யாத்திரைன்னு அங்க எல்லாரும் 250 கிலோமீட்டர் நடந்து போய் விட்டதை போய் பார்ப்போம். அவங்க பாடிட்டே போவோம், ஆடிட்டே போவோம். அவருக்கு கையில ஆகுமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். என்ன மனோபாவம் வருவோம், ஆசை வந்துட்டு இருக்கும். நானும் பாண்டனை பார்க்க 250 கிலோமீட்டர் வரப்போறேன். கால் கிடையாது, கை கிடையாது, சங்கல்பம் பண்ணிட்டாச்சு, கிளம்பிட்டாரு. இவர் கிளம்பின அடுத்த க்ஷணம் நம்ம நீ கதவை பார்த்துக்கணுமே, அந்த பிரபு தாக்குமா நேர எல்லா இந்த வாரப்படி சம்பிரதாயத்துக்குமே ஒரு கூடாரம் அவரோட சிஷியாக்கள் சேர்ந்து இன்னைக்கு இங்கிருந்து 10 கிலோமீட்டர் போவேன்னா 10 கிலோமீட்டர் முன்னாடி சமையல் சாப்பாடுலாம் ரெடியா இருக்கு. நடந்து போனோடனே அங்கே போய் விசாரணை பண்ணிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு அடுத்து 20 கிலோமீட்டர் நாளைக்கு அதுக்கு ஆகாரம் ரெடியா இருக்கு. லீவ் போயிட்டே இருப்பாங்க. இவருக்கு யாருக்கா பண்றதுக்கு யாரும் இல்லை. ஆனா ஒரு மகாராஜா சொன்னா,
இவர் பார்த்து பிரபு இங்கே கருத்து என்ன பாரதி யாத்திரை கற்றுருக்கீங்க பாரதி யாத்திரையா நான் உங்க கூட வரேன் நான் எப்படி வரேன்னு உனக்கு தெரியும் இல்லை நான் உங்க கூட வரேன் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவருக்கு தேவையான ஆகாரங்கள்லாம் பண்ணி வச்சுட்டு அவரால் ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் நகர முடியுமோ நடக்க முடியுமோ நகர முடியுமோ அந்த இடத்துல அவருக்கு ஆகாரம் பட்டு பீதாம்பரம் போட்டுனா ஜிப்போ போட்டுனா ஜில்லா இருக்கான் சௌகா போல தேவலோகத்துன்னு அந்த மாதிரியே இருக்கான் படிக்கிறான் ஆகாரம் ஒரு நாள் ஆச்சு 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு 18வது நாள் ஆஷாட ஏகாதசி அன்னைக்கு எல்லாரும் கோவில் பிச்சை ஆயிடுவாங்க. ஆனா இவரால எங்க வர முடியுதுன்னு இவ்வளவு பொருள் தான் வர முடியுது. இப்ப நம்ம சொன்னியா ஒரு ஆஷாட ஏகாதசி அன்னைக்கு இவ்வளவு தூரம் தான் வர முடியுது. முதல் நாள் என்ன பண்ணீங்கன்னா பிரபு அந்த தரிகர் ஷேக் யார் கூட வந்தாலும் உங்களால் இனிமே இவ்வளவு தூரம் தான் வர முடியுது. நானாவது போய் பாண்டியன் தரிசனம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு உத்தரவு வாங்கிட்டு கிளம்பி போயிட்டேன். வந்திருக்கிற ஷேக் யாரு சாட்சாத் பாண்டியன் கூட வந்திருக்கான். ஆனா அந்த பக்தாவுக்கு காட்சி கொடுக்கணும். இவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டான். கண்ட ஜனாவ பிரபு கை கால நல்லா இல்லாத வந்து பார்த்துப்பேன் என்ன பாவம் பண்ணிக்கணும். ஆக உன்னோட கிருப்பையினால உன்னை நினைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த கிருப்பை எனக்கு போறோம். நான் உன்னை வந்து பார்க்கணும்னா இல்லை ஒரு ஸ்மரணை இருக்கணும். வாயில கொஞ்சமா துளசியை கட்டிட்டுக்க வாயில் கொஞ்சமா தீர்த்தத்தை வச்சிருந்துக்க. யாராவது இந்த பக்கம் போனோன்னு அவாட்டை இந்த நம்ம கொடுத்து அனுப்பிட்டோன்னு எங்க கையில தீர்த்தம் வச்சிருக்கல வாயில் வச்சிருக்க தீர்த்தம் ஒரு துளசி கவிட்டு இது அவன் சரணத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு ஆசை. எல்லாம் பார்த்து பேசிட்டே போறோம். இது போய் எப்படி பார்க்க போறது பேசிட்டே போயிட்டு எப்படி பாடி பேசுறாங்க நம்ம பெரிய வேலை புண்ணியம் வந்து உட்கார்ந்துருக்கோம். எல்லாரும் பாடலாம். எல்லாரையும் மேல உள்ள தரமா இப்படி வஜன நடந்திருக்கு. பண்டரியிலேயே சில பக்தர்கள்னா சுவாமிக்கு ரொம்ப க்ளோஸ். பகவானோட அந்த ஒரு அசைவு கண்டுபிடிச்சிருவாங்க. இத்தனை பக்தா பாடிருக்கா பாண்டவர்கள் மெதுவாக சந்திரபாகன் பார்த்து ஓட்ட பிடிக்க ஆரம்பிச்சான்.
இத்தனை பக்தர் பாடிட்டுங்களா? இந்த திருடன் இங்கே போறானே அப்படின்னு முன்னாடியே நாமதேவ் மகாராஜும் ஞானேஸ்வரமாவையும் துரத்தி பிடிச்சு சந்திரபாகாத்தில் போய் வேஸ்ட் பண்ணி பிடிச்சிட்டாங்க. இத்தனை 22 லட்சம் பக்தர் சுத்திட்டு ஆடுங்களா? இவாளை விட்டு நீ இங்க கிளம்பி அவசரமா ஒரு காரியமா போயிருந்தேன், நீங்க பஜனை பண்ணுவோம், நான் வந்துட்டேன். இந்த கதையெல்லாம் வச்சுக்காத, எங்க போற சொல்லு, இல்லை நாங்களும் வருவோம், யார்கிட்டையும் சொல்லாது, என் பின்னாடி வா, என் பின்னாடி வாங்கலாம். நாமதேவ் மகாராஜும் ஞானேஸ்வரமாவையும் பின்னாடி வரா, எங்க போறோம் பார்த்துட்டே வா அப்படிங்கிறான். இதுக்கு அடுத்த ஒரு இடம் போகணும், நம்ம அரண் அப்படிங்கிற இடம் போகணும். அதை பற்றி சொல்லிட்டு அப்புறம் அந்த இடத்துல சொல்றேன். ஏன்னா அந்த இடத்துல பிரச்சனை இருக்கும், அது போல இப்பவே சொல்லியிருக்காங்க. 6 கிலோமீட்டர் அரண் அப்படிங்கிற இடத்துல அங்க இவர் மாதிரியே ஒரு பக்தர் சாவதாரம் இருக்கு. அவர் என்ன பண்ணுவது, கோவில் இருக்க மாட்டார், நிறைய புஷ்ப கைங்கரியம் காய்கறி கைங்கரியம்னா சுவாமி பண்ணி 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 அதற்கு சந்தோஷம். நீங்க அவருக்கு வந்து அவருக்கு கிளம்பி தொட்டதுக்கு முன்னாடி பார்க்கலாம்னா வந்து இந்த சாவதா மாதிரி இன்னும் ஒளி வந்து பார்க்கணும். என்ன 2 பேர் தரிசனம் கொடுக்கணும்னு ஆசை பார்க்கணும். அதனால நாமதேவரையும் ஞானேஸ்வரமாவையும் அப்படியே வெறுவோ ஓரங்களில் முன்னாடி விட்டார். இங்க வந்து தாமதமாக வந்து இடம் கேட்கிறேன், 2 திருடன் தொடர்ந்துடுவாங்க, எனக்கு எங்கேயாவது ஒழிக்கிறதுக்கு இடம். அவர் கேட்கிறாரு, பிரபு நீங்க ஒழிச்சு வைக்கிற சமாச்சாரமா, ஏதோ சின்ன பேக்கெட்டை முடிச்சுக்கிறதுக்கு இப்படி இருக்குல்ல, அதுக்கு நீ யாருன்னு காட்டில போர் நிறுத்து அப்படின்னு ஒன்று போய் நான் சொன்ன கேளு அப்படின்னு ஒருத்தர் யோக சுற்றி ஒரு நிமிஷம் யோகாசனம் பண்ண சுவாமி உள்ள க்ளோஸ் பண்ணிட்டேன். அவன் மொத்த ஸ்பீட்ல இங்கதான் தான் பார்க்கணும், எங்க இருக்கா தெரியல, வேற யாருமே நீங்க ஒருத்ததான் இருக்கான் அப்படின்னு அவர்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. அவர் ஒன்றுமே தெரியல, என்னதான் நடக்கிறாங்க. அவரால் கோபம் இருக்கு, கொலையை விடுவா பார்க்கணும் கிராமத்தில் கட்டம் பார்க்கணும் பிரத்யட்சம் வரலாம் போகக்கூடாது. அங்கே எல்லாம் இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து எங்கே போகணும்னு பிரதானமான பக்தன் 2 கையில் 2 காலில் நான் பார்க்கறதுக்காண்டி ஓடி வந்துட்டு இருக்கான். அவனுக்கு தரிசனம் கொடுக்குங்கிற ஆசையில தான் நான் ஓடி வந்தேன் அப்படின்னு இந்த இடத்துல தான் குடும்பதாசருக்கு பாண்டகன் அவர் கூட சப்தமாகி ஞானேஸ்வரமாவி நாமதேவன் 4 பேரும் வந்து ஆசைகளை செஞ்சு பாண்டகன் நேரம் இவர் தயட்ல தன்னோட வாயில அந்த துளசியும் தீர்த்தமும் வச்சுட்டு அவர் பார்க்கலன்னு ஏக்கத்தில் அப்படியே குடும்பதாசன் மயக்க நிலைமை போயிட்டார். பாண்டகன் வந்து இந்த குடும்பதாசனோட தலையை தூக்கி உட்காந்து தன்னோட படியில வச்சு குருமா தன்னோட வாயில் இருந்தது ஜனம் ஒழுங்குது. எங்க ஒழுங்குல எங்க தேவலோகத்தில் எந்த சிவன் இருக்குமோ அந்த சிவனத்துல அந்த துளசி அவனோட காலில் எடுத்து இவன் தேடி அர்ச்சனை பண்ணல. சுவாமி பக்தி இருந்து தேடி வந்து அர்ச்சனையை வாங்கினான், திருவடி வாயில் இருக்கிறபடியே ஜலத்தையும் துளசி விட்டு பார்க்கிறான். 10 நாளா உங்களோட நல்லா வந்தேன்,
பக்தியை வச்சுன்னு இந்த 22 லட்சம் பேருக்கு சமாளத்தோட தாண்டி ஒன்று கொண்டு வந்து இங்க வந்து தரிசனம் கொடுத்தாங்க. நம்ம சுவாமி தேடி போன இடத்துல சுவாமி பக்தன் தேடி வந்த இடம் என்ன பண்ணணும்னா கதை கேட்டு நம்ம உயிரையும் அவன் பக்கம் திருமணம். எனக்கு ஒரு மனுஷன் ஜென்மா கொடுத்துருக்கியே, சொத்து வேணும், சுகம் வேணும், குழந்தை வேணும், குட்டி வேணும், பதவி வேணும், பட்டம் வேணும், எல்லாம் வேணும். தயவு பண்ணி வேண்டாம், அதெல்லாம் தூக்கி போடணும்னு சொல்றாரு. அதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேனோ 90 மார்க் அதுக்கு 190 மார்க் கொடுத்துட்டு ஒரு நாள் ஒன்று வேலை பாண்டன்னு நினைச்சு பகல் பாண்டா நீ கொடுத்தியே இந்த தேகம் இந்த ஜீவன் உனக்கு ஏதாவது ஒரு யூஸ் ஆகுமா? அவரால் பாண்டனுக்கு என்ன ஆகணும்? அவருக்கு என்ன இருந்தது? ஹிருதயத்தை ஃபுல்லாக கொடுத்தார். சுவாமி கடைக்கு வந்து இந்த இடத்துல தரிசனம் கொடுத்து கூர்மதாசரோட லவ் அப்படின்னு பேர். இங்கெல்லாம் யாரும் கட்சி கூட்டிட்டு வர வேண்டாம், என்ன பெரிய சைட்ஸிங்கிற பார்த்தா கொஞ்சம் ஏதாவது நம்மளும் அதான் ஆசைப்படுவோம். போனேன்னா அந்த அரண்மனை அது பேர் சமாதி பார்த்துட்டு வந்தேன்னா வேண்டாம், அது பேர் வேண்டாம் இருக்கு. அதை பார்த்து டெல்லி போயிட்டு வந்தோடனே பிருந்தாவனுக்கு போயிட்டு வந்தோடனே இங்கே போயிட்டு வந்தோடனே நான் நமஸ்காரம் பண்ணுவோம். எங்கேயோ போயிட்டு இருந்தா பிருந்தாவன் ஆகிய அவ்வளோதான் அப்படின்னா பிருந்தாவன் சொல்றதுக்கு உனக்கு எத்தனை ஜென்மாவை புண்ணியம் பண்ணிட்டு தெரியுமா? உன் வாயில இந்த பிருந்தாவன் சரண துணியை யார் தூக்கி போட்டுக்கிறா? சுவாமி தூக்கி தலையில போட்டுக்கிறான். ஒரு பிருந்தாவன ரஜசியும் சுவாமிக்கு போட்டுக்கிறான். பக்தியான இடங்களுக்கு போறப்போ நாம் அங்கே போயிட்டு ஒரு நிமிஷமாவது இந்த இடத்த ஸ்மரிச்சுக்கணும். பாண்டங்க ஜென்மால இதை மாதிரி நல்லா வச்சிருக்கேன், இருந்தாலும் நீ வந்து ஒரே ஒரு நிமிஷம் எனக்கு தரிசனம் கொடுப்பியா என்னோட லைஃப்ல? ஒரே ஒரு நிமிஷம் போதும். என்னோட நீ இருக்குன்னு சொன்னேன். கூர்மதாசன் மாதிரி மடியில தூக்கி தலையில வச்சுக்கலாம் சொன்னேன். ஒரு நிமிஷம் என் முன்னாடி வந்து போக மாட்டியா? வேற இதுக்கெல்லாமோ ஏற்கனவே சுவாமிகிட்ட போய் யாராவது ஒருத்தர் சுவாமி வேணும்னு எங்க இருக்கணும்? சுவாமி தவிர பாக்கி எல்லாத்துக்கும் எங்கிருப்போம். அவன் வேணும்னா நம்ம ஏங்க கத்துக்கணும். அதுதான் இந்த யாத்திரையோட தாற்பயமே. பக்தியை நம்ம எவ்வளவு முதல் வரவாழ்ச்சிக்கணுமோ, பக்தி வந்துருக்குன்னா கஷ்டம் வர்றப்போ கஷ்டமா தெரியாது. அம்மாப்படி வந்துருக்கு, சுவாமி திருப்பேரை தாண்டி போயிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த தாண்டி சக்தியை சுவாமி கொடுக்க ஆரம்பிச்சுமா. அதனால இந்த இடத்துக்கு பேர் கூர்மதாசரோட சமாதி இருக்கு. பக்கத்துல அரண் சாவதாமாலியோட இடத்துல போய் பார்க்கணும். யாராவது தரிசனம் பண்ணியோ நீங்க தரிசனம் பண்ணிட்டு எல்லாரும்